ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. வணக்கம். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. ஒரு எப்படி ஒரு இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கிறேன். ஓகே ஓகே. ஒரு நான் யாருன்னு உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக. ஸோ நன் அதர் தென் உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி சொன்ன ஒருத்தர் தான். ஸோ ராகுல் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ மட்டும் கொடுக்குறாரு. ஸோ வெல்கம் டு த டாக்டர் ஃபாரக்ஸ் சேனல். உங்களை பத்தி அப்படியே ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. சொன்ன மாதிரி இது ராகுல். நம்ம வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட். ஸோ நம்ம எப்போ மார்க்கெட்ல என்டர் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 2018 லாஸ்ட்ல அந்த டைம்ல ஒரு ஐ திங்க் அப்பதான் எனக்கு என்னென்ன பிட்காயின் என்னன்னு தெரிய வருது, ட்ரேடிங்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ 2018 லாஸ்ட் நவம்பர் டிசம்பர் அந்த டைம்ல 2019 வாக்குல. ஸோ யோகேஷ் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யோகேஷ் ப்ரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். யோகேஷ் ப்ரோ ஆரம்பிச்சப்போ நானும் அப்பதான் ஆரம்பிச்சது. ஸோ அப்போதான் எனக்கு ட்ரேடிங்னா என்னன்னு தெரிய வருது. அண்ட் நான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ட்ரோ ஆனது வந்து இதுதான், கிரிப்டோ மார்க்கெட் தான். ஸோ எனக்கு இந்தியன் மார்க்கெட் பற்றி எந்த எதுவும் தெரியாது. அண்ட் ஃபாரெக்ஸ் பற்றி எனக்கு எந்த எதுவும் தெரியாது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வரது வந்து ஓகே பிட்காயின் ஒன்று இருக்கு, கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று இருக்கு, ட்ரேடிங்னு ஒன்று இருக்குன்றத ஐ வாஸ் ஜஸ்ட் கம்மிங் டு நோ அபவுட் when it was around 2018 லாஸ்ட் டிசம்பர்ல தெரிய வருது. ஏன் ஏன் எனக்கு இது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம வந்துட்டு எல்லாரையும் போல ஒரு 30-40 வருஷம் வேலை பார்த்துட்டு 60 இயர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு பென்ஷன் வாங்கிட்டோ இல்ல ரிட்டையர் ஆகிட்டோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழாம இல்ல. ஆமா, அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழாம ஒரு சீக்கிரம் ஒரு 33 to 35 அந்த ரேஞ்சில் எவ்வளவு சீக்கிரமா நம்மளால ஒரு ஜென்ரேஷனல் வெல்த் பில்ட் பண்ண முடிஞ்சுட்டு நம்மளால, ஏன்னா நம்ம ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க, நம்ம ஆசைப்பட்டது சிலது கிடைச்சிருக்கும், பலது கிடைச்சிருக்காது. அது முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்காது. ஆமா, பீட் கெரியர், பீட் ஸ்டடீஸ். நம்ம ஆசைப்பட்டது படிச்சிருக்க முடியாது, நம்ம ஆசைப்பட்ட வேலைக்கு போயிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிடைக்காத விஷயங்கள், நம்ம சின்ன வயசுல இருந்து சில பொருட்கள் சில விஷயங்கள் ஆசைப்பட்டிருப்போம், அது எதுவுமே கிடைச்சிருக்காது. பிகாஸ் ஆஃப் மணி, ஃபேமிலி சுச்சுவேஷன், மணி எல்லாமே. ஸோ எனக்கு என்னன்னா, நம்ம ரேட்டை பார்க்காம ஒரு விஷயம் வாங்க முடியணும், ரேட்டை பார்க்காம நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியணும். ஸோ இதுதான் என்னோட இதுவா இருந்துச்சு. ஸோ திஸ் சர்ச்சிங், ஆமா, இந்த தேடல் தான் எனக்கு வந்துட்டு இதுக்குள்ள எனக்கு கொண்டாந்து விட்டுச்சு. அதே மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்டான்னு கேட்டா அதுவும் கிடையாது, லாஸ்ட் பெஞ்சரு. இன்ஜினியரிங்ல அரியர் வச்சு சுத்திட்டு இருந்த கேஸ். எனக்கும் சின்ன வயசுல இருந்தே மேக்ஸ் ஆகாது, எனக்கு மேக்ஸ் வந்துச்சு, எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. அது மாதிரிதான் எப்போ இந்த அல்ஜிப்ரா அந்த கான்செப்ட், இந்த மேக்ஸ்ல வந்துட்டு நம்பர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் எப்போ அந்த ஸ்ட்ரிங்ஸ்ல வர ஆரம்பிச்சு, ஒரு ஆல்பபெட்ஸ்ல வர ஆரம்பிச்சு, அப்பதான் நமக்கும் மேக்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன வாய்க்கா தகராற மாதிரி ஆரம்பிச்சு. அப்புறம் தான் எனக்கு மேக்ஸ் வராம இருந்துச்சு. என்ன நம்பர் சொல்றாங்க, மேக்ஸ்னா என்ன ஏபிசிடி எல்லாம் வருது, என்ன எக்ஸ் வருது, ஒய் வருது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்ப இருந்து மேக்ஸ் வராம இருந்துச்சு. அண்ட் இன்ஜினியரிங்ல சில அரியர்ஸ் இருந்துச்சு, அதை சில இது படிச்சும் பாஸ் பண்ணேன், மேக்ஸ் மட்டும் பாஸ் பண்ண முடியல. நடுவுல கோவிட்னு ஒரு இது வந்துச்சு, அது யாருக்கு நல்லது பண்ணுச்சு சொல்லி எனக்கு நல்லது இருந்துச்சு. எனக்கும் பண்ணுச்சு 23 அரியர் ஒரே. அதனாலதான் நான் மேக்ஸ் பேப்பரை மட்டும் என்னால கிளியர் பண்ண முடியல எழுதி. கோவிட் வந்தனால அந்த கொரியர் போட்டு இந்த ஒரு கான்செப்ட் வந்தனால அதுல வந்துட்டு நான் கிளியர் பண்ணது மேக்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 2019 வந்துட்டு என்டர் ஆகுறேன். பிட்காயின் ஐ திங்க் பிட்காயின் 2 லட்ச ரூபா இருந்துச்சு, $3,200 அந்த இதுல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதாவது கோல்டன் டேஸ். இப்ப எனக்கு இருக்கிற இந்த ஃபாரெக்ஸ் நாலேஜ் இருந்து பிட்காயின் அந்த ரேஞ்சில இருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் an somewhat millionaire or billionaire. ஓகே, லைஃப்
there has to be a time, right? ம். Great success takes time சொல்லுவாங்க. ஸோ நடக்கட்டும் பொறுமையாக. கண்டிப்பாக. ஸோ அந்த இதில் ஆரம்பிச்சதுதான். அதுக்கு 2021ல 2022ல வந்துட்டு நான் எம்பிஏ பண்ணேன். ஓகேவா. சோ இந்த இன்ஜினியருக்கு எம்பிஏக்கும் நீங்க கேப் இயர்ஸ் இருந்துச்சு, கேப் இருந்துச்சு. 3 இயர்ஸ் கேப் இருந்துச்சு. ஆமா, அது அந்த வந்துட்டு கேப்ல தான் நீங்க இந்த மார்க்கெட்லாம் ஃபுல்லா அந்த ஸ்டடி கேப்ல தான் பண்ணி. நான் வேலைக்கு போகாம இருந்தேன். ஓ! ஓகேவா, ஏன்னா அரியரும் அப்படியே கிளியர் என்னைய மாரி பண்ணல. தான் இருக்கீங்க. இப்போ நீங்க சொல்ற மாரி தான் இப்ப நான் இருக்கேன். ரைட். ஐ டோன்ட் என்கரேஜ் டு ஹாவ் அரியர், ம். பட் ஒரு என்ன சொல்றது, எனக்கு அந்த லைஃப் அப்படி ஒரு லைஃப் இருந்துச்சு. பட் ஐ டோன்ட் என்கரேஜ், அதாவது வேணும்னே அரியர் வச்சுட்டுன்றது இட்ஸ் நாட் ஓகே. எனக்கு எனக்கு ம். உண்மையிலேயே எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் சுத்தமா, எனக்கு இன்ஜினியரிங் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, இந்த பேப்பர்ல எழுதி பாஸ் பண்றது அப்படின்றது நம்மளோட பிக் ஃபேன் ஆஃப் இட். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ஏன் இதை பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதனால இது வருது, இதனால இது வருது, இதனால இதை பண்றோம்னு சொன்னா ஐ எம் வில்லிங் டு லேர்ன். பட் என்ன பிராக்டிகலா எதுக்கு, இருக்கணும் எல்லாமே. பட் என்ன எதுக்கு படிக்கிறோமே தெரியாம படிச்சுக்கிட்டு, பிகாஸ் ம். என்ன சொல்றது, இந்தியால வந்துட்டு பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஐ திங்க் 3 to 5% தான் தேர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் எதுலயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஆமா. யூஎஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு அந்த நாலேஜே இல்ல. மோஸ்ட்டா வந்து இத வந்து ஒரு ஒரு பேட் நேமாவே கிரியேட் பண்ணிட்டானுங்க. நெறைய பேர் இந்த ஃபாரெக்ஸ், ட்ரேடிங்ன்ற நேம வச்சு கரெக்ட். மணி குடுங்க, நான் இவ்ளோ தரேன், அவ்ளோ தரேன்ட்டு போட்டு ஒரு சி ஸ்கேமா மாத்தி. நிறைய ஸ்கேம்ஸ்னால, அதாவது ஆல்ரெடி நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டு நல்ல பேர் இருக்கு ஆ. என்னப்பா, மார்க்கெட்ல ரொம்ப நல்ல பேர் இருக்கு. இதுல நம்ம எதுனா இடிஎஸ் 4 சொல்ல குடுக்க போனாலும், நீனும் அவன மாட்டம் தான்டா அப்படின்றானுங்க. எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப இத இதுல பத்தி இதுல நாலேட்ஜ் இல்லாம இருக்கு. இதுல குறுக்க அந்த கௌசிக் வந்தான்ற மாதிரி இவங்க வேற இந்த குரூப் வேற வந்துட்டு ஆமா. ஸ்கேம் பண்றது, இது பண்றது அப்படின்னு சொல்லி இதை ஒரு கேம்பிளிங்கா ட்ரீட் பண்றது, ஒரு பினான்சியல் லிட்ரஸின்றதே இல்லாம இருக்காது. அதை வந்து நம்ம எங்க டீப் டோனா சர்ச் பண்ணணும், நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்லயே ஒரு 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 இது இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன படிக்கிறோம்னு கத்துக்கிட்டு சொன்னா வரோம். ஆமா. தேவையில்லாத சில இதெல்லாம் கத்துக்கிறோம். லைஃபுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாத சில விஷயங்கள், பீட் பித்தகாரஸ் தியரம், பீட் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இதெல்லாம் சொல்லித்தர நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு ஒரு சிம்பிள் இன்ஃபிளேஷனை சொல்லி தரதில்ல. ஒரு ஆமா. சிம்பிளா ஹவு மணி ஒர்க்ஸ் என்ற சொல்லி தரல. இன்னும் நிறைய பேர் ம். வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாஸ் கரன்சி ஆர் இந்தியாவில் உள்ள ம். மக்கள் சொல்றேன், இந்தியாவில் உள்ள மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற கோல்டை வச்சுதான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணுது மணியை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நோ, இந்தியன் ருபீஸ் பி ஏன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸே வந்துட்டு இட் இஸ் பேக்டு பை நத்திங், ரைட்டா. ஆமா. தே கேன் பிரிண்ட் த மணி அவுட் ஆஃப் தின் இயர் அப்படின்றப்போ, அதனாலதான் ஐ திங்க் யூஎஸ்ல வந்து 1971 நிக்சன் பிரசிடென்ட் வந்துட்டு he just ம். came out with an idea that United States can print dollars டிபெண்ட்ஸ் ஆன். வித்தவுட் பேக் பை கோல்டு அப்படின்றதான் கொண்டு வந்தாரு. அதை என்ன பண்றாங்கன்னா, அதை நம்ம கண்ட்ரிஸ், நம்மளை சார்ந்த கண்ட்ரிஸ்ல என்ன பண்ணுதுன்னா, நம்ம நாட்டுல எவ்வளவு டாலர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கு. ஸோ டாலரே பேக் பை கோல்டா இல்லைன்றப்போ, ஹவு வில் ம். அதர் கரன்சிஸ் ஆர் அதர் கண்ட்ரிஸ் கரன்சிஸ் வில் பி பேக் பை கோல்டு தான் என்னோட கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி மக்களை வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை இல்லாம வச்சிருக்கணும். அப்பதான் பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆயிட்டு இருப்பான், ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருப்பான்ற சரி. கான்செப்ட் எல்லாம் வந்துட்டு சிஸ்டம் இஸ் நம்ம ரிவால்விங். சிஸ்டம்ல அப்படிதான் இருக்கு இப்போதைக்கு. கரெக்ட். எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு தே வாண்ட் த சிஸ்டம் வித் நேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நாட் த ம். நேஷன் ஆஃப் திங்கர்ஸ். தே ஜான் டி டோன்ட் ராக் லைக் ஃபெல்லர். த லீடர்ஸ். தே ஆமா, நீட் அ ஒர்க்கர்ஸ். இந்த எஜுகேஷன் சிஸ்டம், இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்து அமெரிக்கன், த ரிச்சஸ்ட் அமெரிக்கன் ஹூ எவர் லிவ்ட், ஜான் டி ராக் ஃபெல்லர், அவர் தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி வடிவமைச்சார். ம். அவர் ம். என்ன என்ன சொன்னார்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரும்போது என்ன சொன்னார்னா, ஐ வாண்ட் அ நேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ், நாட் அ நேஷன் ஆஃப் திங்கர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. சரி, ஓ. எல்லாமே மாறிடுச்சு. கரெக்டா. நம்ம முந்தி வந்து நம்ம வயோடு போன், இந்த சவுண்ட் நம்பர் இருக்கும், பட்டன் வந்து ம். ம். சுத்திட்டு இருக்கும். அந்த ம். போன்ல நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல, நான் பாத்திருக்கேன். பார்த்திருக்கேன். ஓகேவா. ஸோ ஃபோன் வந்துட்டு அப்படி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஃபோன் வந்துட்டு நம்ம பாக்கெட்ல கேரி பண்ண முடியுது. கரெக்டா. ஆமா. எல்லாமே எவால்வ் ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா. மட்டும், எஜுகேஷன், ஸ்கூல். ம். எப்படி பழைய, இன்னும் அதே ஆமா, லெவல்ல 100 அப்படிதான் இருக்கு. வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்கூல் இருந்துச்சோ அதே அதே லெவல். குவாலிஃபிகேஷன் தான் வந்துட்டு we are still having that ம். education. ஸோ அது மாறணும். மாறுதான்னு பார்ப்போம். ஓகேவா. ஸோ அப்படி தான் நான் அப்புறம் 2022ல வந்துட்டு எம்பிஏ பண்ணேன். ஸோ அந்த ம். கேப்ல 3 இயர்ஸ் கேப் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு ப்ரோவும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அண்ட் தென்
அப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அன் அப்சஷன். எனக்கு வந்து ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட் சும்மா பார்த்துட்டு இருப்பேன் நான். சும்மா ம். அந்த என்ன இது சொல்றது நிறைய ஒரு ஆஹ் ஹாபியாவே மாறிடுச்சு. அது ஆமா ஒரு கேம் ஹாபின்னு விளையாடுற சொல்ல. மட்டும் அடிக்ட் ஆயிடுச்சு அது. ஆமா அடிக்ஷன், போதைன்னு வச்சுக்கலாம். சூப்பர் அப்சஷன். நான் ம். வந்து காலைல ஒரு 10 மணிக்கு வந்தேன்னா ஒரு நைட் 8 மணி வரைக்கும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்து நிறைய யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். ஏன்னா சில பேருக்கு வந்துட்டு சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா. சில பேர் வந்துட்டு சிலது கரெக்டா சொல்லுவாங்க, சிலது தப்பா சொல்லுவாங்க. ஸோ நான் எல்லாமே பார்த்து எனக்குன்னு ஒரு ஒர்க் ஆகிற கான்செப்ட் நான் பில்ட் பண்ணேன். பேக் ம். டெஸ்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு ஒர்க் ஆகிற கான்செப்டை நான் பில்ட் பண்ணேன். 2021 ஆர் 2022 வச்சுக்கோங்களேன். 2022 தான் நான் வந்துட்டு ஃபாரெக்ஸ்க்கு என்ட்ரி ஆகுறேன். ஓகே. ஃபாரெக்ஸ்ல என்ட்ரி ஆகி ஒரு 2023 அப்போ வந்துட்டு இதுக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நான் வந்துட்டு அப்போ 2022 வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல என்ட்ரி ஆகுறேன். ஸோ ஸ்மால் அமௌண்ட் வச்சு தான் நமக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வச்சுட்டு எனக்கு அது சொல்லியிருக்கேன். நான் நிறைய டைம் வந்து லைவ்ல சொல்லியிருக்கேன். அது ஓகே ஷோவும் பண்ணியிருக்கேன் உங்களோட ப்ராஃபிட்ஸை. ஓகே ஸோ லைவ்ல வந்து கேட்பாங்க இதெல்லாம் பாசிபிளா? அப்போ அந்த டைம் வந்து யோகேஷ் ப்ரோ வந்து லேயரிங் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அதை வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க. ஸோ ம் இதெல்லாம் பண்ண முடியுமான்ட்டு. ஸோ அந்த எக்ஸாம்பிளா வந்து உங்களையே நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். நீங்க அந்த $10 வச்சு பண்றது, $20, $30 இந்த மட்டும் ஸ்மால் அமௌண்ட் வச்சு 100, 200, 300 இந்த மட்டும் பண்ணும்போதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தேங்க்யூ ஷேர் ப்ரோ. பண்ணியிருக்கேன். என்ன சொல்றது, எனக்கு நான் பேசிக்கலி ஒரு ஸ்விங் ட்ரேடர். நான் எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன். ஐ எம் நாட் அ ம். ஸ்கேல்பர் ஆர் ஐ எம் நாட் அ லேயரிங் கைண்ட் ஆஃப் ட்ரேடர். ஐ எம் ஜஸ்ட் அ ஸ்விங் ட்ரேடர். எனக்கு இந்த ஸ்விங் வருது அப்படின்னு சொன்னா இந்த ஸ்விங் அப்படியே பிடிச்சி நான் பண்றதான். 2022 ஃபாரெக்ஸ்ல என்டர் ஆகுறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வேலைக்கும் போல, எம்பிஏ பண்றோம். ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற இருக்கு. நம்ம வீட்லயும் காசு கேட்க முடியாது. அதனால ம். இருக்கிற அமௌண்ட்டை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், ம். சரி ம். ம். அவ்வளவுதான் கான்செப்ட். எனக்கு அந்த சுச்சுவேஷனே வந்துட்டு எனக்கு ஒரு என்னைய ஒரு கரெக்டா ஒரு மோல்ட் பண்ணி வச்சுருங்களேன். ஸோ இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீ பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்போ வந்து எக்ஸ்என்எஸ் நினைக்கிறேன், இஎக்ஸ்என்இஎஸ் எக்ஸ்என்எஸ்ல வந்துட்டு தேர் வாஸ் மினிமம் டெபாசிட் ஆஃப் அபவுட் $10. அப்போ உங்களுக்கு $10, $15, டென் $10 முதல் $10. இருந்துச்சு. அதுக்கப்புறம் 15 மாறிச்சு. ம். இப்போ கரண்டா எவ்வளவு ப்ரோ? இப்போ நான் அந்த புரோக்கர் யூஸ் பண்ணல. ஏன்னா ம். அவன் ஐஎன்ஆர் டெபாசிட் வந்து இது பண்ணி வச்சுட்டான். ம். எனக்கு தெரிஞ்சு இப்போ 80 நினைக்கிறேன், $80 $100 நினைக்கிறேன் ஓ. மினிமமே. இப்போ நீங்க வந்து அந்த 1:1 அன்லிமிட்டட் யூஸ் பண்றீங்களா இல்ல நார்மலா 1000, 2000 லிவரேஜ் ஆகும்? எக்ஸாம் தான் நான் யூஸ் பண்றேன். ஐ திங்க் எக்ஸாம்ல எக்ஸாம்ல 1:1000 அன்லிமிட்டட் தான் 1000 இருக்கு. தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கரெக்ட். 1000 தான் இருக்கு. அன்லிமிட்டட் இல்ல. ஸோ ம். அந்த $10 வச்சுட்டு நான் பில் பண்ணேன். 10 to 100, 20 to 200, 30 to 300, 30 to 400, 30 to 500. ம். ஸோ அதுவே எனக்கு ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நீ கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கியே ம். அப்படின்ற ம். மாதிரி. ஏன்னா அது ஸ்டார்டிங்ல இருந்து அது பண்ணி பண்ணி எனக்கு ஒரு ஜஸ்ட் டெய்லி ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு. எப்போ பண்ணாலும் நான் 10 to 100, 20 to 200, 30 to 300, 30 to 400, 30 to 500 அந்த ரேஞ்சுக்கு மேல என்னால போக முடியல. அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கே ராகுல், ம். புதுசா ம். ஏதாச்சும் பண்றா அப்படின்னு சொல்லி பெரிய ரிஸ்க் அதுக்கப்புறம் ஆமா. எடுக்கவும் ஆகணும். அப்பெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி தான். அப்பெல்லாம் யோகேஷ் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு 50ல இருந்து 1000 பண்ணுவாரு. 100ல இருந்து $10K, 2000, $12K, 10K, $8K. 10K, 2K, 3K. அவர் வந்து 2K, 3K, 5K நிறைய பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் 10,000 வந்துட்டு ஆமா ஸ்டார்டிங்ல. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நான் அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி நம்மளும் ஒரு யோகிச்சு போற மாதிரி ஆகணும், நம்மளும் ஒரு $1000 ஒரே டேட்ல $1000 எடுத்து இது பண்ணணும்னு ம். சொல்லி நான் விஷுவலைஸ் பண்ணிட்டே இருப்பேன். சரி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். 2024 எனக்கு தெரியல, 2025 தான் நினைக்கிறேன். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரைக் வித் மை ஃபர்ஸ்ட் $1000. நைஸ். ஸோ நான் விசுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சு 1 மந்த்ல அது நடந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் $1000ன்றது அது ஸோ இந்த மேனிஃபிஷ் வந்து நீங்க எப்படி ப்ரோ இட்ஸ் ஒர்க்கா? இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ம். தென் எனக்கு என்ன ஃபார் அஸ். ஒர்க் ஆகுதோ அதான் நான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒர்க் ஆகுமா, எல்லாருக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா இட்ஸ் அப் டு யூ டு டிசைட். இட்ஸ் அப் டு யூ ம். டு ஒர்க் இட் அவுட். ஓகேவா? ஸோ எனக்கு அது ஒர்க் ஆகுது. எதனா ஃபாலோ பண்ணுமா? இப்படிதான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் எதனா ரூல் இருக்கா? இல்ல ஜஸ்ட் நம்ம தாட் ப்ராசஸ் அந்த மட்டும் கொண்டு வந்தாலே போதுமா? ஆஹ் எனக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ட்ரேடிங்குள்ள வந்துட்டு ட்ரேடிங்குள்ள அனாலிசிஸ்க்குள்ள வரேன். ஐ வில் ஜஸ்ட் கிரியேட் அன் ஆல்டர் ஈகோ. ஸோ ம். எனக்கு 2 கான்செப்ட், ஒன்று மேனிஃபெஸ்டேஷன், இன்னொன்று வந்து ஆல்டர் ஈகோ.
ட்ரேடிங்குள்ளார வந்துட்டா எனக்கு வந்து என்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எனக்கு எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு கோடிங் வராது அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ ம். அதுல எனக்கு என்னதான் நான் ட்ரை பண்ணியும் பார்த்துட்டு எனக்கு சுத்தமா எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது. இன்னொன்னு எனக்கு கோடிங்கும் வர மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எனக்கு உண்மையில ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு வரல. ஆனா ஆ. அதே வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கன்னா நான் தான்டா. நீ நீ எவ்வளவு பெரிய டாப்பர்னாலும் கொண்டு வா. உனக்கு ம். எனக்கு ஸ்பாரிங் போட்டுப்போம் அப்படின்ற ஒரு ஆல்டர் ஈகோ எனக்குள்ள வந்துடும். ரீடிங் ஓகே, ஓகே, வந்துச்சுன்னா ஓகே. நான் தான், அனாலிசிஸ் வந்துச்சுன்னா நான் தான், ஸ்மால் ஃபிளிப்ல இருந்து பிக் ஃபிளிப் வந்துச்சா நான் தான். ம், ஸோ ம், அந்த ம். மாதிரி ஒரு ஆல்டர் ஈகோ எனக்குள்ள வந்துடும். அண்ட் அதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் இந்த வருஷம் 2026 வந்துட்டு நான் 2.3 2.4 2.5 லேக்ஸா பண்ணேன் மார்ச்ல. ம். அது இன்ஸ்டாகிராம்ல போற இன்ஸ்டால ஹைலைட்ஸ் இருக்கும்போது பாருங்க. செட்டப்ஸ்லுமே இருக்கு, நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இஜாஸ் ப்ரோ பாப்பாருன்னு நினைக்கிறேன் செட்டப்ஸ். அவரும் எனக்கு அமுச்சு விடுவாரு. ம். வி ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அவர் அனாலிசிஸ் வியூஸ். என்றுதான். ஆமா. ஸோ அப்படி ஒரு அதான் நான் சொல்றேன்ல, விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒர்க் ஆகுற டெக்னிக் என்னன்னா, நான் வந்துட்டு விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, $2000 நமக்கு இது பண்ணணும் இது பண்ணணும் சொல்லி நான் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டெய்லி. டெய்லியுமே. ஓகேவா? ஓகே. ஆ. ஸோ நடந்துருச்சு. மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரே ஒரு விஷயம் நடக்காம இருக்குதுன்னா அது வந்து லவ். நம்ம ஆசைப்பட்ட ஒருத்தவங்க, இல்ல நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்குங்க ஒருத்தவங்க மட்டும் நமக்கு வர மாட்டேங்குது. ஓகே, லைஃப்ல எல்லாமே மேனிஃபெஸ்ட் பண்ணிச்சு, அப்போ லைஃப்ல ஒரு கிக் இருக்காதுல்ல. சில விஷயங்கள் ஒரு ஆனா விஷயம் மேனிஃபெஸ்ட் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் அது கிடைக்காது. அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கோ, ஸ்மார்ட் ஒர்க்கோ, கண்டிப்பாக அந்த ஒர்க்க வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. அதுக்கான ஒர்க் பண்ணி ஆகணும். ம். சும்மா நினைச்சுக்கிட்டே இருப்பேன். சி தட் இஸ் கால்ட் டே ட்ரீமிங். ம், தெர் இஸ் a ம், difference ம். between டே டே ட்ரீமிங் அண்ட் ட்ரீம் அண்ட் நைட் மேனிஃபெஸ்டேஷன். ட்ரீம். மேனிஃபெஸ்டேஷன் ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறீங்களா அப்படின்றது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அது மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள வரும். இல்ல ம், நான் ம். சும்மா விஷுவலைஸ் பண்ணி நினைச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா நடக்காது. யூ ஓகே. gotta டேக் ஸ்டெப்ஸ். அப்சல்யூட்லி யூ பி ஃபெயிலிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ம், ம், ம். ஸோ அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் 2026ல நான் ஒரு டார்கெட் வச்சிருந்தேன். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த டார்கெட் வந்து ரீஅப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை சூப்பர் நோக்கி ப்ரோ. போயிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான். அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்கான ஒரு இன்ட்ரோவா இருந்துச்சு. ஸோ as ஒரு மிடில் கிளாஸா இருந்து நம்ம லைஃப வந்து சேஞ்ச் அண்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க இருக்கீங்க இப்போ. கரெக்ட். இன்னும் சேஞ்ச் பண்ணணும். இன்னும் மிடில் கிளாஸாக தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா, நான் நிறைய இந்த இப்ப எடுத்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வந்துட்டு, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நிறைய வந்துட்டு நான் வந்துட்டு லயபிலிட்டிஸ் தான் வாங்கி போட்டிருக்கேன். லைக் நிறைய 2 3 ஃபோன்ஸ், அம்மாவுக்கு தம்பிக்கு 2 3 ஃபோன்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு லேப்டாப் தேவையில்லாம ஒரு கேமிங் லேப்டாப் வாங்கினேன். சும்மா ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அது என்னமோ சொன்னா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேமிங் ஒரு 60,000 20,000 கேமிங் லேப்டாப் வாங்கிட்டேன். இந்த மாதிரி ம். 2025ல வாங்கின ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நான் வந்து லயபிலிட்டிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். பட் 2026ல வாங்கின ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு நான் ஏதோ கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோம். பட் அது கூட என்ன கேட்டா ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அந்த ப்ராஃபிட்ஸை வந்து அகெயின் அதை வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ற பீப்புள்ஸ் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க அதை வந்து யூஸ்ஃபுல்லா இது பண்ணிருக்கீங்க. 4 மணிக்கு அந்த போனை பார்க்கும் போதோ, 4 லேப்டாப்பை பார்க்கும் போதோ, இதை யாராவது கேட்கும் போதோ நீங்க வந்து ஷோ பண்ணலாம். இல்ல உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். இதெல்லாம் நான் ட்ரேடிங்ல தான் சம்பாதிச்சது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றதே இல்ல. நீங்க ஆனா இதை நினைச்சே ஃபீல் பண்றீங்க. அப்ப அவங்கள நினைச்சா நான் என்ன நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சி ஒரு ஃபினான்ஷியலா ஒரு விஷயமே தெரியாதவன் இதை பண்ணா ஓகேன்னு சொல்லலாம். எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தும் நான் வந்துட்டு லயபிலிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றது தான் எனக்கு ஒரு சின்ன கில்ட்டா இருக்கு. பிகாஸ் யூ நோ த வே ஹவு டு ஏர்ன் தட் மணி ஆமா, அகைன். அது அது இருக்கு. அந்த ஒரு அந்த கான்பிடன்ஸ்னால. என்ன படம், சதுரங்க வேட்டை. அஜித் ஏதோ ச- யாரோ ஒரு சதுர டைலாக் சொல்லுவாங்க. சதுரங்க சதுரங்க வேட்டை. வேட்டை. நாளை பின்ன எனக்கு நாளை பின்ன காசு சம்பாதிக்க தெரியாதவங்க தான் சார் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த பயம் இல்லை சார் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நமக்கு அந்த எஸ். நாலேஜ் இருக்கு. பட் இருந்தாலுமே இதுதான் எனக்கு அந்த கில்ட் இருக்கு. நம்ம லயபிலிட்டிஸ் இன்வெஸ்ட் பண்றோமோன்னு சொல்லி அதை நான் ட்ரை பண்ணணும், குறைச்சிக்கணும். ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல. என்னடா இவ்வளவு காசா அவ்வளவு காசான்னு சொல்லி வீட்டுல சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னடா காசு வேணும்னா ஏன் சம்பாதிக்கிறது இவ்வளவு கஷ்டமான்ற ஒரு கான்செப்ட் தான். இப்ப காசு நம்ம கிட்ட கொஞ்சம் புழங்குதுன்னு சொன்ன உடனே
வாங்கி ம். வாங்கி வைக்கிறது. அந்த இது மட்டும் போக அப்புறம் மாட்டேங்குது. எதுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம்? எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு தானே அதான் ஏனே சி பண்றோம். ஒரு இவரு அவர் பேர் எனக்கு தெரியல. ஒரு ஹாலிவுட் காமெடியனு. அவர் சொல்லுவாரு. அவர் மேனிஃபெஸ்டேஷன் வந்து கிளியரா ஒரு இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ம். என்னன்னா அவர் வந்துட்டு அவர்கிட்ட இப்ப காசு இருக்கான காமெடியன். ம். அவருக்கு வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு கிளாஸ்ல வந்துட்டு அவர் என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுவாரா நான் காமெடியன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே கிளாஸே சிரிச்சுச்சான். ம். ஏன் சிரிச்சுச்சுன்னு கேட்டா அவர் திக்குவாங்க. ஷட்டரிங் மவுத் தான். ம். 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 கேட்டா ஓகே. நீ இந்த திக்குவாயை வச்சுட்டு நீ வந்துட்டு ஒரு ஹாலிவுட்ல காமெடியன் ஆக போறியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவருக்கு என்ன ரெண்டே விஷயம் தான். அவர் காமெடியன் ஆகணும், இன்னொன்னு நிறைய காசு சம்பாதிக்கணும். ஓகேவா. அவரோட போன்ல வால்பேப்பரா அவர் என்ன வச்சிருப்பாருன்னா ஐ வில் மேக் 10 மில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸ் அப்படிங்கிறத வால்பேப்பராகவும் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு அவர் ம். எப்பவுமே அவர்கிட்ட காசு இல்லைனாலும் அவர் வந்துட்டு ஏரோப்ளேன்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் டிராவல் பண்ணுவாராம். இந்த இப்போ கூட ஏதோ ஒரு படத்துல ஒண்ணு வந்தப்போ ஓகே. பணக்காரனா வாழ கத்துக்கோங்கடா, பணக்காரனா ம். மாறணும்னா அப்படின்ற ஒரு கோட்ஸ் தட் ஒண்ணு இஸ் ஜஸ்ட் சொல்லுவாங்க. யூ ஜஸ்ட் டியூனிங் யுவர் பிரெயின் டு அடாப்ட் ம். டு த லைஃப் ஸ்டைல். ஸோ அதான் கான்செப்ட். அவர் வந்துட்டு எண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டைம் காசு இல்லாதப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் எண்ணி ஒரு வருஷத்துல he became a comedian, he became a millionaire. அந்த 10 மில்லியன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் he just achieved that. நைஸ். ஓகேவா. அவர் வந்துட்டு வால்பேப்பரா அவர் இன்னும் வச்சிருந்தாரு. அதை வீடியோல காமிச்சாரு. அவரோட போனை எடுத்து நான் இதுதான் வால்பேப்பரா வச்சிருந்தேன், ம். இப்படிதான் நான் லைஃப் ஸ்டைல வந்துட்டு டியூன் பண்ணேன், இப்படிதான் வந்துச்சு. அவர் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஒரு தடவை அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் பார்த்துட்டீங்கன்னு சொன்னா ம். அதுல கிடைக்கிற கம்ஃபோர்ட்டும் அதுல கிடைக்கிற இதுவும் வேற எதுலயும் நீங்க வராது. ஒரு தடவை அனுபவிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க பிரெயின் வந்துட்டு உங்களுக்கு நார்மலா இருக்கிற கிளாஸோ, நார்மல் கிளாஸோ, எக்கனாமிக் கிளாஸோ, பிசினஸ் கிளாஸோ உங்க பிரெயின் வந்துட்டு ஒத்துக்காது. ஆமா. ஸோ நீங்க இன்னொரு தடவையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்கு என்ன அதுக்காக வேணும்? நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். ஸோ அதுக்கு பிரெயின் என்ன பண்ணணும்ன்றத டியூன் பண்ண ஆரம்பிச்சு திங்க் பண்ண ஆரம்பிச்சிரும்னு சொல்லுவார். அது வந்துட்டு எனக்கு சரியா பட்டுச்சு. ஓகேவா. நைஸ். ஸோ ஃபேக் இட் டில் யூ மேக் இட்னு சொல்லுவாங்க. ஸோ ம். அந்த கான்செப்ட் தான் மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு ஒர்க் ஆகுது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒர்க் ஆகலாலும் பிரச்சனை இல்லை. ஓகேவா. ஸோ எனக்கு ஒர்க் ஆகுது. பட் எல்லாருக்கும் ஒர்க் ஆகுதான்றத அவங்கவுங்க தான் டிசைட் பண்ணணும். பட் எனக்கு ஒர்க் ஆகுது. ஐ எம் ஜஸ்ட் 100% ஷியோர் தட் இட் இஸ் நானும் ட்ரை ஒர்க்கிங் ஃபார் மீ. பண்றேன். லெட்ஸ் டூ திஸ். உங்களுக்கோ இல்லை சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்றது எனக்கு ஒர்க் ம். ஆகுது. நீங்க ஒர்க் ஆகுதான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. பட் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் மீ 100%. கண்டிப்பா இதை எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஸோ பண்றதை தாண்டி அதுக்கான எஃபர்ட்ஸ் போடணும். மெயின் விஷயம். ஆமா, கண்டிப்பாக எஃபர்ட்ஸ் போடாம எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, ரொம்ப வளவலன்னு பேசாம இதுல போயிடுவோமா? இன்ட்ரோவில் ஓடிடுவோம். ஆமா, அனாலிசிஸ்குள்ள போயிடுவோம். ஓகே. என்னோட வியூ வந்துட்டு ஸ்டில் இன் இதுதான். ஐ எம் ஸ்டில் லீனிங் டுவர்ட்ஸ் செல் ஆன் எல்லோ மெட்டல். எல்லோ கோல்டு மெட்டல். தான். ஆமா, எல்லோ மெட்டல் இஸ் நன் அதர் தன் கோல்டு. அதுக்கு கோல்டு. ஆமா, ராகுல் ப்ரோ தெரிஞ்சு. வச்ச பேரு எல்லோ மெட்டல். ஆமா. சி அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் there are two types of analysis. இன்னும் வந்துட்டு ம். டெக்னிக்கல் அனாலிசிஸ், இன்னொன்று வந்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஐ எம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் கை. ஜஸ்ட் வாண்ட் டு சே. ம். ஸோ தட்ஸ் உங்க ஃபேவரட் அந்த டைலாக். ஆமா, ஷோ மீ எ சார்ட். ஷோ மீ த சார்ட்ஸ் ஐ டெல் யூ த நியூஸ். தட்ஸ் இட். அவ்வளோதான். என்ன நமக்கு அந்த நியூஸ் நான் எப்பயும் வந்துட்டு நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணதாங்க. அந்த சிபிஐ, பிபிஐ, ம். அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அது மாதிரி சில பேர் அந்த மாதிரி நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணதுக்கு நம்ம எப்பயுமே ஸ்விங்கு தான். ஒரு ஸ்விங்கை பிடிச்சோம்னா இதுதான். பட் ஸோ இந்த டிராப்புக்கெல்லாம் முன்னாடியே வந்து இந்த டிராப்லாம் நம்ம முன்னாடியே அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தானே இந்த இந்த வார்லாம் ஸ்டார்ட் இதெல்லாம் ஆச்சு. இந்த ப்ராபபிள் செல்ஜோன் இதெல்லாம் நான் வந்துட்டு போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விங்கை நான் அப்படியே போட்டேன். இந்த ஸ்விங் நான் அப்படியே பிடிச்சேன். இதுல தான் நான் $2,300 ம். மேக் பண்ணேன். ஸோ இங்க இருந்து பிடிச்சது இங்க வரையும் $4,200 வரையும் நான் டிபி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட கரெக்டா இதுவே 1000 பிப்ஸா 10,000 பிப்ஸா ப்ரோ? எவ்வளோ இருக்கு? 5,200ல இருந்து 200. 4,200 வரையும் நான் இந்த ஸ்விங்கை கேட்ச் பண்ணேன் அப்படியே. 1000 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஆமா, 10,000 பிப்ஸ். ஆமா. ஸோ இந்த இதை கேட்ச் பண்ணேன். இதுதான் நைஸ். $2,500 ஒரே ம். ட்ரேட்ல மேக் பண்ணது. பட் ஸோ கன்சிஸ்டன்சியா இருக்கணும் மார்க்கெட்ல.
அத கண்டிப்பாக. டவுட் பண்ணாம நம்ம அத வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். நம்மளோட செட்டப் நம்மளோட அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு தடவை ஒர்க் ஆகலைன்னு சொன்னா நம்ம திரும்ப அனாலிசிஸ் மாத்துறதுன்றது தப்பு. நீங்க தப்பா பண்ணிருந்தீங்கன்னா மாத்தலாம். பட் உங்க ம். செட்டப்ஸ் எல்லாமே கரெக்டா இருந்து அது மார்க்கெட் உங்களை பனிஷ் பண்ணுச்சுன்னா யூ டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் யுவர் அனாலிசிஸ். ம். ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டிக் வித் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டிக் வித் யுவர் அனாலிசிஸ். ஸோ எல்லோ மெட்டல் பொறுத்த வரைக்கும் ஐம் ஸ்டில் லீனிங் டுவர்ட்ஸ் டவுன் சைடு தான். ஓகேவா? சேம் யூ. ஸோ திஸ் வில் பி அவர் இன்வாலிடேஷன் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து இன்வாலிடேஷன் பாயிண்ட். இதுதான் டெய்லியோட ப்ரீவியஸ் ஹை. யா. இதுதான் ம். வந்துட்டு ஸ்விங் லோ, இது வந்துட்டு ஸ்விங் ஹை, இது வந்துட்டு ஸ்விங் லோ. ஸ்விங் எப்போ லோ. இதை வந்துட்டு பிரேக் பண்ணுதோ ம். 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 until then the trend is still leaning டவுன். towards the down side தான். எஸ். ஸோ இங்க பாருங்களேன் எவ்வளவு தடவை அடிச்சிருக்கு பாருங்க. 1 2 ம். 3 ம். 4 5 கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் அடிச்சிருக்கு. இதை கூட விட்டுருவோம். ஆ. 1 2 3 4 கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் வந்துட்டு இந்த 4000 சப்போர்ட் வந்துட்டு ஜஸ்ட் டேப் கோல்டு ஜஸ்ட் டேப். ஓகேவா? எஸ். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா the more times the price test வில் the support ரீடெஸ்ட். or test ம். the support or resistance the more weaker it becomes. யா. ஓகேவா? மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு ஒரு சப்போர்ட்டே ஒரு ரெசிஸ்டன்ஸே டெஸ்ட் பண்ணுச்சுன்னா ம். அது ரொம்ப வீக் ஆயிரும். ஆப்வியஸ்லி ரொம்ப வீக் ஆச்சுன்னா அது பிரேக் ஆகும். ஒரு கிளாஸ் வந்துட்டு முதல் தடவை அடிக்கும் போது உடையாது, ரெண்டாவது தடவை அடிக்கும் போது ம். உடையாது, மூணாவது தடவை அடிக்கும் போது உடையாது, நாலாவது தடவை அஞ்சாவது தடவை அடிக்கும் போது உடஞ்சிடும். எஸ். ஸோ அதே கான்செப்ட் தான் மார்க்கெட். சேம் ஆன் மார்க்கெட். எல்லாமே ஆமா, நம்ம ரியல் டே டு டே லைஃப்ல இருக்கிறது தான் இந்த இருக்கிறதா. மார்க்கெட்லயும் வருது. பட் ஆமா, அந்த வே வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகுது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே வந்து கரெக்ட். வி வில் சர்வைவ். ஆமா, அதே மாதிரி மார்க்கெட் நம்ம வந்துட்டு ஒரு 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா சொன்னா நோ. பிகாஸ் முடியாது. மார்க்கெட் ஒர்க்ஸ் ஆன் கேஆஸ் தியரி. ம். கேஆஸ் தியரினா ஒரு நம்ம என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் இன்புட்ல கொடுக்குற ஒரு சின்ன சேஞ்ச் வந்துட்டு ஒரு செயின் லிங்கா ப்ராசஸ் ஆகி நமக்கு கிடைக்கிற அவுட்புட் ஃபைனல் வந்துட்டு ஒரு அவுட்புட் பெரிய வேற ஏதோ எங்கேயாவது போயிருக்கும். ஆமா பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்டு கேஆஸ் தியரி. ம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரீசெண்டாக ட்ரம்ப்பும் யூஎஸும் ஈரானும் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். ஆமா. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அக்ரிமெண்ட்லாம் போட்டுட்டு ம். என்னப்பா அடுத்த வாரமே பிரேக் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு இல்ல நான் திரும்ப கோட்டை முதல்ல அள்ளி நான் முதல்ல அடுத்த ஆரம்பிக்கிறேன். வாரம்லாம் இல்ல ப்ரோ, 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான். ஆமா, அக்ரிமெண்ட் இங்க சைன் பண்ணா அங்க 5 நிமிஷத்துல பாம்பு போடுறானுங்க. ஆமா. கோட்டை முதல் நான் திரும்ப இருந்து ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி இவங்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆமா. கேஆஸ் தியரிஸ் தான் மார்க்கெட் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ம். பட் ஸ்டில் டெக்னிக்கல் நான் ஸ்டில் அந்த வாரம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்விங்கை பிடிச்சேன். ஓகேவா? ம். ஸோ சார்ட்ல வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே காட்டி கொடுத்துரும். மோஸ்டா வந்து அண்ட் இந்த வார் டைம்ல வந்து கோல்டு பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் எல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இந்த ஒரு வார்ல மட்டும் தான் கோல்டு பிரைஸ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலா இன்கேஸ் யாராவது கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த வார்னால நினைச்சிருந்தாலுமே தே வில் சஃபர். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் கோல்டு வந்துட்டு இட் ஹஸ் ஜஸ்ட் ஓவர் ஷூட்டட். நான் ம். அந்த வாரம் ஆரம்பிக்கும் முன்னாடியே நான் பான் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலா ஆமா. டூ கோல்டு ஹஸ் மச் பீன் ரொம்ப பிரைஸ் ஆகி ப்ரோ. கோல்டு ஹஸ் பீன் ஓவர் ஷூட்டட். யூ ஜஸ்ட் நீட் அ ஹெல்த்தி கரெக்ஷன் சொல்லி. எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 30% கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த ஹைஸ் பார்த்தீங்கன்னா 29 20 29 29. 30%. ம். 30% is just corrected, but still I'm leaning towards the downside. ஸ்டில் லிட்டில் ஆமா, பிட் அப் டு 35% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ. பார்ப்போம். நம்ம பெர்சன்டேஜ் வச்சு கிளிக் பண்ண வேணாம், நம்ம வந்துட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். அண்ட் ம். இந்த டிராப்புக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னு சொன்னா see the volume. ஆ. ஓகேவா? இந்த டிராப்பை பாருங்க, இங்க இருக்கிற வேல்யூம் பாருங்க, ஜஸ்ட் இன்க்ரீஸ்ட். எஸ். ஓகேவா? விச் மீன்ஸ் தட் செல்லர்ஸோட வால்யூம் ரெட் கலர்ல காட்டுது, பையர்ஸோட வால்யூம் கிரீன் கலர்ல கிரீன் இருக்கு. கலர் இந்த வால்யூம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு செல் ஆகும் போது, விச் மீன்ஸ் மார்க்கெட் டவுன்ல இருக்கு ஆனா வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. இந்த சென்ஸ் ஆஃப் த செல்லர்ஸ் ஆன் கண்ட்ரோல். தட் விச் மணி ப்ரோ? செல்லர்ஸ் அண்ட் கண்ட்ரோலோட இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஆர் செல்லிங், செல்லிங். பிக் மணிஸ் ஆர் செல்லிங். ஓகேவா? ஆ. பெரிய பெரிய பணம் வச்சிருக்கவங்க வந்துட்டு தே ஆர் செல்லிங். செல்லிங். ம். தட் இஸ் கால்ட் அதோட அர்த்தம் இதுதான். ஸோ ஸ்டில் ஓகே. வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இங்கே கூட பாருங்க இந்த பவுன்ஸ் ஒரு சின்ன பவுன்ஸ் தெரியுதா? ஆமா. 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 அப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு இந்த தெரியுது ப்ரோ. வால்யூம் வந்து டிக்ரீஸ் தான் இருக்கு. பையர்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு, பட் வந்து அப்சைட்ல தான் மூவ் ஆயிருக்கு. பட் மூவ் ஆயிருக்கு, பையர்ஸோட வால்யூம் கம்மியா தான் இருக்கு கம்மியா தான் ஸ்டில். இருக்கு. ஸ்டில் எஸ். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஹேவன்ட் ஜம்ப்ட் இன் ஃபார் அண்ட் பையிங், கண்ட்ரோல்ஸ். ஹேவ் நாட் ஜம்ப்ட் இன் ஃபார் பையிங். ஓகேவா? எஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்
இந்த இந்த டிராப்புக்கு ஒரு ஒரு பவுன்ஸ், பெரிய பவுன்ஸ் பவுன்ஸ், கிட்டத்தட்ட அந்த ப்ரீவியஸ் ஹையே வந்துட்டு ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. பட் கிட்டத்தட்ட 80% ஆஃப் பவுன்ஸ் ஆமா, இருக்கு. 78 to 80% ஆஃப் பவுன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிராப். பட் இந்த எஸ். இந்த பவுன்ஸ் வந்துட்டு இந்த பவுன்ஸ் அளவுக்கு இல்ல, கரெக்டா? ஆமா ஒரு ஆமா, ஒரு சின்ன பவுன்ஸ் தான். 50% சம்திங். அதுக்கப்புறம் ஒரு டிராப். அந்த எஸ். பவுன்ஸை பாருங்க, ரொம்ப சின்ன எஸ். பவுன்ஸ். திரும்ப 30. ஒரு டிராப், திரும்ப ஒரு பவுன்ஸ், எஸ். திரும்ப ஒரு டிராப், திரும்ப ஒரு பவுன்ஸ். ஸோ வாட் டைம் எக்ஸ்பெக்டிங் ஸ்டில் டவுன் சைட். பட் அதோட பாத்வே பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். I am expecting something like this up to 3,750 to 3,600. ஓகேவா? நைஸ். ஸோ இந்த ஜோன்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் எய்தர் திஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு சின்ன ஃபேக் அவுட்டோ ஒரு லிக்விடிட்டி கிராப் மாதிரி பண்ணலாம். அப்படின்னா திஸ், இந்த ஜோன். ஓகே, தட் 786. இந்த ப்ராபபிள், நான் இன்னொரு ஜோன் இருக்கு, ஆப்டிமல் என்ட்ரி ஜோன். அதை வந்துட்டு நம்ம சீக்ரெட் ஜோன். எஸ், அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அது எல்லாத்தையும் ஒன் பை ஆமா, ஒன்னா நம்ம ரிவீல் நம்ம பண்ணலாம். எல்லாமே ரிவீல் பண்ணுவோம். வீடியோஸை தொடர்ந்து பாருங்க. ஸோ எஸ். என்ன 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 ஆகலாம்னு சொன்னா, இன்னொரு ப்ராபபிள் வே வந்துட்டு இதுதான். மைபி லிட்டில் பிட் ஆஃப் ஃபேக் அவுட். ஒரு லிக்விடிட்டி கிராப் பண்ணி ட்ரெண்ட் லைனை பிரேக், ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்றதுனாலேயே ட்ரெண்ட் நிறைய சேஞ்ச் பேர் ட்ரெண்ட் ஆயிருமா? சேஞ்ச் ஆயிடுதுன்னு நோ, நினைக்கிறாங்க. இட் டசன்ட் சேஞ்ச் அன்டில் ப்ரூவன் அதர்வைஸ். அன்டில் வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்துட்டு லோஸோ பிரேக் ஸ்விங் பண்ணி, ஹைஸோ எடுத்துருக்கணும். ஆமா எடுத்திருக்கணும். அன்டில் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஸ்டில் இட் இஸ் ஆன் ஸ்டில் இன் டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு இது கொடுத்துட்டு அண்ட் தென் எஸ். ட்ராப். ஸோ தீஸ் ஆர் த டூ ப்ராபபிள் ways of two probable pathways of ILO model in which we are betting. இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் தான், this is not a financial advice. ஒன்லி ஓகேவா? ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஆமா, இது எங்களோட அனாலிசிஸ் தான். யாரும் எஸ். இதை நம்பி ட்ரேடிங்கோ இன்வெஸ்டோ பண்ணாதீங்க. ப்ளீஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் ஆர் ஹையர் யுவர் ஓன் ஃபினான்ஷியல் அட்வைசர். எஸ். அவ்வளோதான். ஸோ இது ஏன் வந்துட்டு இதை சொல்றோம்னா, இங்க ஒரு எவ்வளோ இப்போ இம்பேலன்ஸ் போயிட்டா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இதுல இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் 3,400 ஆல்ரெடி இதுக்கு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து இப்போ பிரேக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் கோல்டு. ஸோ அந்த இப்போ கர்சர் வச்சிங்களா மேலே, இங்க மேலே மேலே ப்ரோ, இதுவா அந்த இதில் இப்போ வந்து சப்போர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கு. ஸோ இட் வில் பிரேக் தட் ஜோன். யா. ஸோ ஃபோர்த் எனக்கு தெரிஞ்சு இந்த இது உடைச்சாலே இட் வில் கம் டவுன். 4,000 3,950 4,000 ஜோன். ஆல்ரெடி 1 2 3 கிட்டத்தட்ட எத்தனை வீக்ஸா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு? 1 2 3 4 5 வீக்ஸா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எனி டைம் சூன் பிரேக் நெக்ஸ்ட் வீக் ஆர் அதுக்கு அடுத்த வீக் 2 வீக்ஸ்ல ஐம் எக்ஸ்பெக்டிங் டவுன் சைட். ஓகே, டு ஃபில் திஸ் இம்பேலன்ஸ். பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ஸோ திஸ் இஸ் த அனாலிசிஸ் ஆன் அதோட இன்வாலிடேஷன். இந்த சார்ட்டோட இந்த அனாலிசிஸோட இன்வாலிடேஷன் வந்து இதுதான் 3,380 ஸ்விங் ஹை தான் வந்து ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை இன்வாலிடேஷன். அவ்வளோதான். ரொம்ப குழப்பிக்கலாம் தேவையில்ல, ரொம்ப போட்டு எழுதிட்டு போய் கவுண்ட் பண்ணி இது பண்ணலாம் தேவையில்ல. ஐ ஜஸ்ட் ட்ரை டு கீப் திங்ஸ் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இதுதான் கோல்டோட அனாலிசிஸ். இதுக்கு போயிடுவோமா? க்ரூட் ஆயிலுக்கு. Definitely, bro. Okay. So I think crude oil will be it will play bullish. A major role, I think. Bullish தான். Yeah. 2024 and 22ல இருந்து எத்தனை டெஸ்ட் பண்ணிருக்கேன் பாரு அந்த ரெசிஸ்டன்ஸா. 1 2 3 4 டைம்ஸ் டெஸ்ட் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்விங்குக்கு வந்து இந்த ரீட்ரேஸ் கொடுத்துருச்சு. 7 ரீட்ரேஸ் கொடுத்துருச்சு. பெர்ஃபெக்ட்டா அடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பம்ப், இந்த பம்ப்ல
இந்த பம்ப்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த பம்ப்ல இருந்து ம். ஏறும்போது எப்படி வந்துட்டு கிரீன் கலர் வேல்யூம்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ஆ. ஸோ அங்கதான் வந்துட்டு பிக் மணிஸ் ஆர் கம்மிங் இன். அதே மட்டும் டவுன் சைடு ஆகும்போதும் வந்து டவுன் சைட் செல்லர்ஸோட வால்யூமும் கம்மியாயிருக்கு. ஆமா, ஏபிசி இந்த ஏபிசி ஸ்ட்ரக்சரா எலியட் வேவ் வந்துட்டு ம். ஏபிசி ஸ்ட்ரக்சரா இருக்குதா டவுன் பண்ணும்போது இந்த வேல்யூம் ஹஸ் டிக்ரீஸ், ரைட்? யா. அதே மாதிரி திரும்ப இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வேல்யூம் ஹஸ் இன்க்ரீஸ். திரும்ப இன்க்ரீஸ்ட். உங்களுக்கு புரியுதா? யா. ஸோ இதை So the big வச்சுதான் நம்ம minies are in buy. கண்டுபிடிக்கணும் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, ம். பிக் ஸோ மணிஸ்ல என்ன இப்போ பண்ணுது. இந்த கான்செப்ட் வந்து ப்ரோ என்ன டைம் ஃப்ரேம் வரையும் ஒர்க் ஆகும்? வீக்லி டெய்லி வரைக்கும் ஒர்க் ஆகுது? 4 ஹவர்ஸ்லலாம் ஒர்க் ஆகுமா இல்ல? 4 ஹவர்ஸே ஒர்க் ஆகுமே. ஓகே. இதுல ஆமா, இதுல கொஞ்சம் இதுவா தான் இருக்கு, கொஞ்சம் குழப்பற பெட்டர் மாதிரி தான் இருக்கு. டெய்லியோட பயாஸ் டெய்லி மட்டும் ஆமா, பாத்துக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லி அண்ட் வீக்லி பார்த்தா இட் வில் பி பெட்டர். உங்களுக்கு ப்ராப்பர் டேட்டா கிடைக்கலாம். ஓகே, ம் ம் ம். கோல்டுல 4 ஹவர்ஸ் ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஓண்டால வந்துட்டு சூப்பரா எனக்கு வால்யூம்ஸ் ஷோ ஆகுது. ஆ. XAUSD ஓண்டால. ஓகேவா? சரி. மிச்சதுல வால்யூம்ஸ் வந்துட்டு அவ்வளவா எனக்கு இந்த பாருங்க, உங்களுக்கு 4 ஹவர்ஸ்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டவுன் சைடுக்கு வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ம் 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 ம். எஸ். புரியுதா? ஆமா ப்ரோ. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் 4 ஹவர்ஸ்ல ஓண்டால ஷோயிங் அப் டு 4 ஹவர்ஸ் இட்ஸ் வெல் அண்ட் குட். ஓகே. ஸோ அதான். ஸோ ஆயில் பார்த்துட்டீங்கன்னா இட்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5th ஆர் 6th டைம்ல எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும்னு சொன்னா, எதர் திஸ் திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் இன்வெர்டர் ட்ரெண்ட்னு சொல்ற மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு, சூப்பர் புல்லிஷ். ஆமா, ஷோல்டரு ஹெட்டு ஷோல்டர். நைஸ். ஸோ $170 to $200 ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஆன் க்ரூட் ஆயில். சேம் அஸ் மை வியூ ரெண்டுமே. எனக்கு வந்து பெட்ரோல் காசு எதிர போகுதுன்னு நினைக்கிறேன் இந்தியால. ஆமா bro. அதான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு ஆக்சுவலா இந்த எப்படி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இருந்து ஒரு விஷயங்கள்லாம் வெளியே வந்துச்சோ அது மட்டும் ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு பார்த்தேன். தே ஆர் ஓகே பிளானிங் டு இம்ப்ளிமெண்ட் த ஈவிஸ் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே அதுக்கு மெயின் விஷயமா பெட்ரோலோட பிரைஸ் வந்து ஹைக் பண்ணோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மக்கள் யாருமே இன்னைக்கு எல்லாருமே சோஷியல் மீடியால வந்து ரொம்ப எல்லாமே ஆக்டிவா இருக்காங்க. ஸோ அதை கம்மி பண்ற விஷயமா நெக்ஸ்ட் ஓகே ஈவி எல்லாத்தையும் யூஸ் பண்ண வச்சுட்டு அந்த ஈவியோட பிரைஸையும் ஹை பண்ணிட்டாங்கன்னா யாராலையுமே டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு பீப்புள் வந்து இந்த லிமிடெட் ஏரியாக்குள்ள மட்டும்தான் அவங்களால ஆக்சஸே பண்ண முடியும். அதுக்கு வெளியே என்ன நடக்குதுன்ற விஷயம் கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் வராது. ஸோ அந்த மட்டும் தே ஆர் பிளானிங் சம்திங் ஓகே. பிக். எனக்கு தெரிஞ்சு அதுவா கூட இருக்கலாம். ஈவிஸ் நம்ம வாங்க வைக்கிறதுக்காண்டி they just want to push the petrol price and ஓகே, யூஎஸ்ஏ வந்துட்டு ஆயில் வச்சுதான் அதோட இதுவே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இருக்கு. யூஎஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா ஆயில் இருக்கிற கண்ட்ரிஸா பார்த்து டெமோக்ரஸி கொடுக்குறோம்னு சொல்லி அங்க போய் இது பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா அங்க வந்து டெமோக்ரஸி கொடுக்க போறோம், அந்த கண்ட்ரிக்கு டெமோக்ரஸி கொடுக்க போறோம் சொல்லி அந்த கண்ட்ரி வந்துட்டு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம் ஆயில் எடுக்கிறதுக்கு. ஐ திங்க் அதனால இட் வில் பம்ப்னு தான் நினைக்கிறேன். Yeah, ஸோ எப்ப definitely இந்த oil will pump bro. அதை வச்சு மட்டும் சொல்ல, ஜஸ்ட் நம்ம டெக்னிக்கலாவும் சொல்றேன். டெக்னிக்கல் வைஸ் ஆமா நமக்கு முன்னாடியே வந்துருச்சு. பட் இவங்க ஆமா, பண்ற அந்த சேம் டைம் வந்து அந்த ஃபண்டமெண்டலாவும் பார்க்கும்போது இட் வில் இதுதான் சூன் வில் பம்ப். நமக்கு சார்ட்ஸ் வந்து முன்னாடியே காட்டி கொடுக்குது. அந்த ஃபண்டமெண்டல்லாம் வந்துட்டு ஒரு இதுதான், ஒரு ஒரு விசை தான். நான் ஜஸ்ட் கீ. எனக்கு மைண்ட்ல நான் எப்படி ஒரு இமேஜினேஷன்ல இருக்கேன்னா, ஸோ இதுல வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் மணி ஒரு ஒரு போர்ஷன்ஸ் வந்து போகுது அவங்களுக்கு. ஸோ தே கண்ட்ரோல் தி மார்க்கெட் இந்த மாட்ட கண்டிப்பாக ஃபண்டமெண்டல்ஸை வச்சு. கண்டிப்பாக. இப்போ ட்ரம்ப் என்ன பண்றான், வீக்கெண்ட்ல தான் நியூஸே விட்டான். அவன் முதல் ஆமா. பொசிஷன்ஸ் எடுத்து வச்சுக்கிறான், அதுக்கப்புறம் நியூஸ் விட்டான். கரெக்டா, அதை வச்சு பெருசா ப்ராஃபிட் பத்துற திங்கக்கிழமை. ஸோ ம். நம்ம தான் இன்னும் வந்துட்டு இதுவா இருக்கும். ஸோ சார்ட்ஸ் வந்துட்டு நம்ம முதல்ல காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் நடக்கிற பின் விளைவுகள் எல்லாமே வந்துட்டு சார்ட்ஸை சப்போர்ட் பண்றது தான், டெக்னிக்கலா சப்போர்ட் பண்றதுக்கு தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அதை வச்சு நியூஸ் மூவ் ஆகுது. ஓகேவா? கண்டிப்பா. ஸோ இதுதான் க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லுக்கிங் சூப்பர் புல்லிஷ் ஃபார் த நியர் ஃபியூச்சர்.
கோல்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லுக்கிங் டவுன் சைட். ஐ எம் ஸ்டில் லீனிங் டுவர்ட்ஸ் டவுன் சைட் ஃபார் நியர் ஃபியூச்சர். இந்த $3,700 $3,600 போனதுக்கு அப்புறம் we can look for a swing buy. அதுக்கப்புறம் எப்படி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு we can look for a buy or என்னன்றதை பார்ப்போம். ரைட் ப்ரோ. வேற ப்ரோ? சேம் அஸ் மை வியூ, என்னோட வியூ வேணா அப்படியே நான் ஷேர் பண்ணவா? ஓகே பண்ணுங்க. ஸோ கோல்டு அஸ் யூஷுவல் சேம், நானும் அதே ஜோனை தான் வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் த மெயின் ஆர்டர் ஃப்ளோ வந்து இன்னும் அந்த டேப் பண்ணாமல் வச்சிருக்கான் அந்த ஜோன்ஸை. ஸோ எக்ஸ்பெக்டிங் தட். ஸோ வியூ அப்படி பார்த்தீங்கன்னா சேம், நானும் அதே டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது கோல்டோட நம்மளோட செட்டப் இது. ஸோ அஸ் ஆஃப் நவ் 3,800 அண்ட் 3,700 3,650 இந்த ஜோன்ஸை வந்து ரீட்ரேஸ்ட் வந்து பண்ணும் கோல்டு அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் நானும். சேம் அதேதான், நீங்க வந்து ரொம்ப டீப்பா போட்டிருக்கீங்க, ஆமா அது ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன் விஷயம். நைஸ். அதே மட்டும் ஆயிலும் சேம், நத்திங் டிஃபரன்ஸ். ஸோ ஒரு 2 waves முடிஞ்சிச்சு, வி ஆர் இன் அ தேர்ட் வேவ். ஸோ அதில் 1 2 முடிஞ்சு வி ஆர் இன் அ 3 லைக் திஸ், 1 2 3 4 5. ஸோ அந்த 3ல நம்ம வி ஆர் இன் 1 2 லைக் திஸ். ஸோ இட் வில் ஷோ ஷார்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மினிமம் வந்துட்டு ஆக்சுவலா 150 டச் பண்ணிரும். 170 to 200 will be your first target for crude oil. யா, நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா 250க்கு மேல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மினிமம் 200 டச் பண்ணிரும் ப்ரோ. ஆமா, அதுல வந்துட்டு இப்ப 90ல இருக்கு, மினிமம் 200னால கிட்டத்தட்ட 100%க்கு மேல. ஆமா, 1x கரெக்டா. ஆமா. ஓகே, ஸோ லாங் டேர்முக்கு வந்துட்டு ஐ சஜஸ்ட் இதுதான், சில்வர் தான். சில்வர், ஏன் ப்ரோ சில்வரை பத்தி பேசியே ஆகணும். ஆமா, ஸோ நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு சில்வர். அந்த சார்ட்டுக்கு போயிருங்க. ஏன்னா ஏன் சில்வர்னு சொல்றேன்னா, ஐ ப்ரிஃபர் சில்வர் ஓவர் கோல்டு. ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ கோல்டு $4,000 இருக்கு. அது 10x பண்ணணும்னா, US டாலர்ஸ் டேர்ம்ஸ்ல சொல்றேன், அது 10x பண்ணா இட் ஹாஸ் டு டூ $40,000. யா, பட் அதே கோல்டு வந்துட்டு இப்போ ஒரு $40-50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10x பண்ணா $500 போனாலே யூ ஜஸ்ட் மேக் 10x. ஆமா, லிட்டில் பிட் இவன் இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் சில்வர் டிராப் ஆகலாம். அரௌண்ட் 50 பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு 40 to 50 ரேஞ்சில் நம்ம வந்து அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு 200 ரேஞ்ச் போச்சுனாலே கிட்டத்தட்ட 4x 3x 4x வந்துருது நமக்கு. ஆமா, ஸோ என்ன சொல்றது, $40 to $50 will be a generational buying opportunity for silver. ஓகே, சில்வரை பொறுத்தவரையும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, ஒன்லி பிசிக்கல் சில்வர். ஆமா, அது ஏன்னா மார்ஜின் நிறைய இருக்கும், அது போக ஸ்ப்ரெட் அதிகமா இருக்கும், ஸோ அதனால ட்ரேட் பண்ண முடியாது. அண்ட் நான் ப்ரீவியஸ் இந்த மூவ் இருக்குல்ல ப்ரோ, ப்ரீவியஸ் 38ல இருந்து நான் ஜஸ்ட் ப்ரெடிக்டட் தட் ப்ரீவியஸ் மூவ் வந்துட்டு நான் இது பண்ணேன். எஸ், நானுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தேன் சில்வர்ல. இன்ஸ்டால வந்துட்டு நான் அந்த சார்ட் இன்னும் ஹைலைட்ல இருக்கும், நான் போடுறேன் பாருங்க எல்லாரும் போய். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் $40 to $50, ஐ மீன் US டாலர்ஸ் சொல்றேன், வந்துச்சுன்னா இட் வில் பி அன் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அட் தீஸ் லெவல்ஸ். அது ஒரு ஜெனரேஷனல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஃபார் சில்வர். இன்னைக்கு உள்ள கோல்டு பிரைஸ் என்னவோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல இவன் அக்குமுலேட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. ஓகே, சரி அவ்வளவு வருமானு தெரியல, பட் சில்வருக்கு வந்துட்டு டிமாண்ட் இருக்கு கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்துட்டு சோலார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து கண்டிப்பாக மெயின் அதான் இப்ப சொல்ல வந்தேன் ப்ரோ. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னா, ஆயில் பிரைஸ் வில் பி ஹைக். அண்ட் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த இதை பேசணும், வி ஆர் பிளானிங் ஃபார் EVs. ஸோ அந்த ஒரு EVஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு EV வெஹிக்கிள்க்கு ஒரு சோலார் பேனலுக்கு அவங்க யூஸ் பண்ற சில்வர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 grams ஆஃப் சில்வர்ஸ் யூஸ் பண்றாங்க. ஆமா, ஸோ அது போக சோலார் பேனல்ஸுக்கும் யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்போ நம்ம சின்ன demand will be created. நம்ம மொபைல் ஃபோன்ஸுக்குமே நம்ம வந்துட்டு சில்வர் they are using for some parts in the mobile phone. So
யா அப்படின்றப்போ சோலார் பேனல்ஸ் வந்துட்டு இப்போ பூம் ஆயிட்டு இருக்கு. யா எல்லா வீட்லயும் நெக்ஸ்ட் இப்போ சோலார் பேனல்ஸ் எலக்ட்ரிக்கல். இன்வெஸ்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் இஸ் கிவிங் சப்சிடிஸ் ஃபார் தட். அப்படின்றப்போ இப்போ நாங்களுமே சோலார் we are going to invest on solar panels. அப்படின்றப்போ ஒவ்வொரு வீட்லயும் சோலார் பேனல்ஸ் வரும்போது, ஒவ்வொரு வீட்லயும் இவிஸ் வரும்போது இட் வில் கெட் a huge demand on silver. யா ஸோ அதனாலதான் சில்வர் இஸ் நெக்ஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் டிகேடுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா சொன்னீங்கன்னா சில்வர் வில் பி அன் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் நெக்ஸ்ட் பெஸ்ட் டிகேட். அதான் நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் நெக்ஸ்ட் யா டிகேடுக்கு 10 to வந்து 15 years. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஆமா நம்ம எவ்வளவோ பேர் வந்து பிட்காயின் ஆச்சா இப்ப கரெக்ட். வாங்க விட்டுட்டோமே அப்ப வாங்க அதேதான். விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணத. பட் சில்வர் வில் பி ரீப்ளேஸ் ஃபார் அஸ். ஒரு ஒரு டிகேடா 20 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். யா என்ன சொல்றது, லைஃப் சேஞ்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இது கிடைக்கும். ஸோ அது மாதிரி சில்வரா இருக்கலாம். சில்வரா இருக்கலாம் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 to 20 இயர்ஸ்ல சில்வர் மைட் பி மோஸ்ட் லைஃப் ப்ராபபிலி சேஞ்சிங். சான்சஸ் இருக்கு இவனுக்கு. ஆமா பார்ப்போம். ஹவு எஸ் டஸ் ப்ரோ. த ஃபியூச்சர் அன்ரிவீல்ஸ்ன்றத. ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்துட்டு இன்னும் முக்கியமா சீக்ரெட்டான சில ஃபிப்ரோக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ், ஃபிப்ரோக்கி லெவல்ஸ், என்ட்ரி அந்த ஆப்டிமல் என்ட்ரி லெவல்ஸ். இஎம்ஏஸ் இப்ப எப்படி வால்யூம் பார்த்தோமோ அது மட்டும் லிட்டில் பிட்டா நம்ம எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவோம். ஆமா, எப்படி அனாலிசிஸ் பண்றது, எனக்கு என்ன கான்செப்ட் நான் ஒர்க் பண்றேன், எப்படி நான் எந்த ஹவர்ல நான் வந்துட்டு இந்த ஸ்மால் ஃபில்பிங்ஸ்ல எந்த ஹவர்ல அனாலிசிஸ் பண்ணி எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ அதை வந்துட்டு ஃபியூச்சர்ல நல்ல தெளிவா ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஓகே. சாட்டர்டே ஒரு வீடியோ போட்டுருவோம். இல்ல கண்டிப்பாக. சாட்டர்டே ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடுவோம். அது எப்போ அது எடிட் பண்ணி எடிட் பண்ணி வந்துரும். வருதோ நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். ஆமா முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டேவே ஷூட் பண்ணி மண்டேக்குள்ள ரிலீஸ் ஆகிற மாட்டோம் நாங்க பிளான் பண்ணிடுவோம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு எடிட் பண்ணதுக்கு ஒரு நாள் ஏன்னா போதும்னு நினைக்கிறேன். அனாலிசிஸ் சொல்றோம், அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேபி. கொஞ்சம் ஆமா மண்டேவே வந்துச்சுன்னா. ஓகே ப்ரோ, சண்டே எடிட் பண்ண சொல்லி சண்டே நைட்டு கொடுத்துட்டு மண்டே புஷ் பண்ணுற மாதிரி கூட நம்ம இது பண்ணிடுவோம். ஓகே, வேற என்ன ப்ரோ? அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவ்வளவுதான். டம்ப் பண்ண நினைக்கிறேன் முதல் நாளே. பிடிசியே பொறுமையா அடுத்த வீக் பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வால்யூம் இஸ் ஸ்டில் டிக்ளைனிங் when it's ரைசிங். எனக்கு தெரிஞ்சு பாட்டம் இன்னும் மேக் பண்ணல. பார்ப்போம், அது அனாலிசிஸ் வந்துட்டு இன்னும் டேட்டா வரட்டும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்னன்னு பார்ப்போம் பிட்காயின். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக். ஓகே ப்ரோ. ஓகேவா? பாய் ப்ரோ. பை பை. வணக்கம்.